திருவாரூரில் சற்று நேரத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள். விஜயனுடைய இந்த பிரச்சார பயண திட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது வேட்பாளர்களை இன்னும் தேர்வு செய்யவில்லை. அதன் காரணமாக சட்டமன்ற தொகுதி வாரியாக செல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்திலும் அல்லது மாவட்ட தலைநகரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய முக்கிய நகரத்திலும் என்று இந்த தேர்தல் பரப்புரையை திட்டமிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே அரியலூர், பெரம்பலூர் இடையே, குன்னம் உள்ளிட்ட நகரங்களிலும் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். திருச்சி உள்ளிட்ட இடங்களிலும், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலும் கூட அவருடைய தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கின்றது. இதுவரை திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலும், இன்று நாகை மாவட்டத்தோடு சேர்த்து ஏறக்கூடிய 4 மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கின்றார். பெரம்பலூரில் மட்டும் கூடுதலாக மேலும் ஒரு முறை அன்று முழுவதுமாக பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாததன் காரணமாக மீண்டும் ஒரு முறை பெரம்பலூர் மாவட்டத்திற்கு செல்ல இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கூறியிருக்கின்றார்கள். இன்று ஒரு 5வது மாவட்டம் என்ற அடிப்படையிலே திருவாரூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள். திருவாரூரிலே இன்னும் சற்று நேரத்தில் விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். தொடர்ந்து ஒரு அரை மணி நேரமாக இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் மட்டுமே விஜயனுடைய பேருந்து வரக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு இருக்கின்றார்கள். நாகையிலே கூடிய கூட்டத்தை போன்று, திருச்சியில் கடந்த வாரம் கூடியிருந்த பெரும் கூட்டத்தை போன்று, பெரம்பலூரிலே எப்படி ஒரு பெரிய கூட்டம் விஜயை பார்ப்பதற்காக வந்திருந்ததோ அதே போன்ற ஒரு கூட்டத்தை போன்று தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் திருவாரூர் வருகைக்கும் பெருமளவிலான தொண்டர்கள் கூடியிருக்கின்றார்கள். அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த துண்டுகளை அணிந்து இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாகவும் தாவேகாவின் பதாகைகளாகவும் கொடிகளாகவும் காணப்படுகின்றன. எனவே மக்களுடைய அன்புக்கு நடுவிலே விஜயனுடைய அந்த தேர்தல் பரப்புரை வாகனம் திருவாரூரினுடைய முக்கிய வீதிகள் வழியாக வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தொடர்ந்து அவருடைய வாகனத்தை முன்னும் பின்னுமாக சூழ்ந்து கொண்டு ஏராளமான தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் காவல்துறை விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை பின்பற்றி அவருடைய வாகனத்தின் பின்பக்கமாக தொடர்ந்து வரக்கூடிய அணிவகுப்பு வாகனங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவாகவே வைக்கப்பட்டு இருக்கின்றன. பதாகைகள் பல இடத்தில் வைக்கப்பட்டு அந்த பதாகைகளின் கம்பிகளை பிடித்துக் கொண்டு பொதுமக்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். வீடுகளின் மீதெல்லாம் கிட்டத்தட்ட திருவாரூரிலே இதே போன்ற காட்சியை எப்போது பார்க்க முடியும் என்றால் சற்று மிகைப்படுத்ததை போன்று சொல்லப்பட்டாலும் கூட, தோன்றினாலும் கூட உண்மையிலேயே திருவாரூர் ஆழித்தேரோட்டத்தின் பொழுது இது போன்ற காட்சிகளை நாம் பார்த்திருக்க முடியும். திருவாரூரினுடைய அந்த பிரம்மாண்ட வீதிகளிலே மக்கள் வீடுகளின் மேலே நின்று திருவாரூர் ஆழித்தேரை பார்ப்பார்கள். அதே போன்ற ஒரு கூட்டத்தை தற்பொழுதும் காண முடிந்திருக்கின்றது. விஜயனுடைய வருகையை முன்னிட்டு வீடுகளின் மேலே நின்று ஏராளமானவர்கள் விஜயனுடைய வாகனம் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். விஜய் வாகனம் செல்லும் பொழுது அதில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜயை பார்த்து கையசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது திருவாரூர் மட்டுமல்லாமல் அவர் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இதே போன்று பொதுமக்களுடைய வரவேற்பு அவருக்கு அதிகமாக இருக்கின்றது. ட்ரோன்கள் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பதிவு செய்திருக்கின்றோம். திருவாரூர் வந்திருக்கக்கூடிய விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய உரையை நிகழ்த்தி முடித்த பிறகு இங்கிருந்து திருச்சிராப்பள்ளி செல்ல இருக்கின்றார். அதன் பிறகு திருச்சிராப்பள்ளியிலிருந்து சென்னை வந்தடைய இருக்கின்றார். விஜயினுடைய தொடர் பிரச்சாரங்கள் பொறுத்தவரை வாரந்தோறும் சனிக்கிழமையில் இருக்க போகின்றது. ஏற்கனவே சொன்னபடி ஓய்வு நாளில் தான் பிரச்சாரம் செய்ய போகின்றார் விஜய். ஆனால் அந்த பிரச்சாரம் என்பது பலரை ஓய்வெடுக்க செய்யக்கூடிய பிரச்சாரமாக இருக்கும் என்று அறிவிப்பு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பகிரங்கமாக சவால் விடுத்து என்னோடு மோதி பார்க்கின்றீர்களா என்று கேள்வி எழுப்பி இந்த அரசியல் களத்திற்குள் விஜய் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். எனவே மாநாட்டில் அவர் பேசியதற்கும் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தின் முதல் நாளில் அவர் பேசியதற்கும் இடையே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கின்றது. எனவே அடுத்தடுத்து விஜய் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் ஈடுபடும் பொழுது அவருடைய விமர்சனங்கள் இன்னும் கூர்மையடையும். அரசின் மீது அவருடைய விமர்சனங்களை இன்னும் தீவிரப்படுத்துவார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக விஜயினுடைய இன்றைய பேச்சு இருந்தது. அதோடு சேர்த்து திருவாரூரிலே அவர் பேச போவது என்ன என்பதையும் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டு அரசியல் களம் காத்திருக்கின்றது. மற்றொரு பக்கம் அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகம் மிகுதியோடு தலையில் தாவேகா துண்டை கட்டிக்கொண்டு அவர்கள் ஆட்டம் பாட்டம் என்று இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர்களுடைய அந்த கொடிப்பாடல் உத்வேகம் ஊட்டக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. அவ்வப்பொழுது அந்த கொடிப்பாடலை சத்தமாக இசைக்க செய்து தொண்டர்களிடையே ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்று காலை நாகப்பட்டினத்திற்காக நாம் காட்சிகளை பதிவு செய்ததை போன்றுதான் காலை 7 மணி முதலே இந்த பகுதியிலும் திருவாரூரிலும் காட்சிகளை பதிவு செய்ய தொடங்கியிருந்தோம். அப்பொழுதிலிருந்து இப்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்தை தொட்டிருக்கின்றது. இந்த 10 மணி நேரமும் இதே போன்ற ஒரு பெரிய கூட்டம் அந்த பகுதியில் இருந்தது. அவர்கள் யாரும் அசைந்து கொடுக்கவில்லை, விலகிச் செல்லவில்லை, வெயிலில் நின்றார்கள், கால்கடுக்க நின்றார்கள். தொடர்ந்து விஜய் வருவதில் தாமதமாகி கொண்டிருக்கின்றது என்பதை நேரலையில் தெரிந்து கொண்டபடியே நின்றார்கள். ஆனாலும் விஜய் வருவதை பார்ப்பதற்காக அவர்கள் தொடர்ந்து நின்றபடியே இருந்தார்கள். இவர்களுடைய இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே விஜய் முன்வைக்கக்கூடிய அந்த அரசியல் என்பது
விஜய் நாகரிகத்தோடு அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கின்றார். தொடர்ந்து அது போன்ற கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதே நேரம் இந்த விஜயினுடைய சுற்றுப்பயணத்தின் இடையே வரக்கூடிய தொண்டர்களில் ஏராளமானவர்கள் மயங்கி விழக்கூடிய அந்த காட்சிகளையும் காண முடிகின்றது. மயக்கமடைந்தவர்களை உடனுக்குடன் வாகனங்கள் மூலமாக ஆம்புலன்ஸுக்கு அழைத்து சென்று ஆம்புலன்ஸுகள் வாயிலாக முதல் உதவி சிகிச்சையினை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். அதுபோன்ற வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உறவினர்கள் எல்லாம் இந்த திருவிழா நாட்களிலே உறவினர்கள் வீடுகளுக்கு வந்த பிறகு மொட்டை மாடிகளில் நின்று திருவிழாவை பார்ப்பதை போன்று தற்பொழுது விஜயினுடைய இந்த வருகையையும் வீடுகளின் மாடிகளில் நின்றவாறு ஏராளமானவர்கள் பார்த்தபடி இருக்கின்றார்கள். விஜயை அழைத்து வருவதற்காக அவர்களுடைய தொண்டர்கள் திருவாரூர் தொடங்கி தொடர்ந்து அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த காட்சிகளை பார்க்கின்றோம். நாம் இன்னும் பார்க்க முடியும். நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் காட்சிகளை தத்ரூபமாக அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியும். பெண் தொண்டர்கள் நிறைய பேர் அங்கே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். சாலையினுடைய ஓரப்பகுதிகளில் பெண் தொண்டர்கள் நிறைய பேர் நிற்கின்றார்கள். சாலையினுடைய மையப்பகுதியிலே இளைஞர்கள் ஏராளமாக நிற்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்தன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட தொண்டர்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமாகவே இருக்கின்றது. மிகவும் மெதுவாக ஊர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த மக்கள் கூட்டத்திற்குள் விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து சிக்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாகத்தான் மிக 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 மெதுவாக அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து ஊர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று காலை எப்படி புன்னகையோடு திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து விஜய் தன்னுடைய ரேஞ்ச் ரோவர் காரில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.